சாரா அம்மையார் மூலமாக ஒரு குழந்தை வரும், அந்த நசபில் ஒரு பிள்ளை வரும். வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், இந்த ஃபிரௌனினுடைய ஆட்சியை போக்கிவிடும். அவங்க மூலமாக அவங்களுடைய வாரிசில் வரும். அந்த வாரிசில் வரக்கூடிய அந்த ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து என்ன செய்வார், இந்த ஃபிரௌனினுடைய மிஸ்ருடைய ஆட்சியிலிருந்து ஃபிரௌனுடைய அட்டகாசத்தை போக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வரும் என்ற ஒரு செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி மக்கள் மத்தியிலே பிரபல்யமாக இருந்தது. கானத் ஹாதிஹில் பிஷாரத் மஷூரத்துன் பி பனி இஸ்ராயில். பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே இந்த செய்தி ரொம்ப பிரபல்யமாக இருந்தது. இது சம்பந்தமாக கிபுத்தினா யாரு, ஃபிரௌனுடைய கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் கிபுத்தி, பனு இஸ்ரவேலர்களுக்கு எதிரானவர்கள். இந்த ரெண்டு பேருக்கும் ஒருபோதும் ஒத்து வராது. இந்த கிபுத்தி கூட்டத்துக்கும் பனு இஸ்ரவேலர் கூட்டத்துக்கும் எதிரும் புதிரும் தான், ஒத்து வராத ஒரு இது. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த செய்தி கிபுத்திகளுக்கும் வந்து சேர்ந்தது. அதன் மூலமாக ஒரு நாள் வஸலத் இலா ஃபிரௌன ஃபதக்கரஹு லஹு பஅது உமராயி வஸாவிரதிஹி வஹும் யஸ்மிரூன இந்தஹு. இந்த ஃபிரௌன் என்ன செஞ்சான்னு கேட்டால், இரவில் தன்னுடைய அமைச்சர்கள், தன்னுடைய நண்பர்கள் அப்படி ஒரு குழு வச்சிருக்கிறான், வச்சு உட்காந்து கதை கேட்குறது. அது அவனுடைய ஒரு ஸ்டைல். அது ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம், நீண்ட நேரம் பேசுறது. பழைய கதைகள், அந்த கதை இந்த கதை, எல்லா கதைகளையும் ஊர் உள்ள நடப்பு அது இதுன்னு எல்லா விஷயங்களும் பேசப்படும், பல கதைகள் பேசப்படும். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சொன்னால் ஒருத்தர், அந்த கிபுத்திகள் அந்த மந்திரிகள் ஒரு ஆள் சொல்கிறாரு, இப்படி ஒரு செய்தி இருக்குது, இப்ராஹிம் நபி சொன்னதாகவே அந்த செய்தி வலிமையான செய்தியாக பிரபல்யமான செய்தியாக இருக்கிறது என்று யார் சொல்கிறான், அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் சொல்கிறாங்க. இது அவனுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுது. ஆஹா, நம்ம ஆட்சி போயிடுமா, அது நாம இருப்போமோ அப்படின்னு அவனுக்கு பயம் வந்தது. பல ஃபிரௌன்கள் வந்துட்டாங்க, இவனுக்கு ஃபிரௌனுக்கு இருப்பான்னு நினைச்சான் அவன். நமக்கு பிறகு நம்முடைய வாரிசுகள் வருவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு பயம் வந்தது. இது ஒன்று. இதற்கு இடையிலே அவன் ஒரு கனவு ஒன்று காணான். அவன் ஒரு கனவை பார்க்குறான். அந்த கனவு எப்படின்னு கேட்டால், ராபி மனாமிஹி கண்ண நாரன் கத் அக்பலத் மின் நஹவி பைத்துல் மக்தஸ். பைத்துல் மக்தஸ்லேருந்து ஒரு நெருப்பு அப்படி கிளம்பி வருது. ஃபஹரக்கத்து துவர மிஸ்ர் வ ஜமீஅ அல் கிப்த். மிஸ்ரில் இருந்த எல்லா வீடுகளையும் அழிச்சிருச்சு. அவனுடைய நாட்டுக்கு, அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த எல்லா பகுதியில் உள்ள வீடுகளை அழித்தது மாத்திரமல்ல, எல்லா கிபுத்திகளையும், அவனுடைய கோத்திரத்தாராகிய கோடிக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய அந்த கிபுத்திகளையும் அதை அழிச்சு போட்டு. ஆனால் ஒலம் தலுர்ர பனி இஸ்ராயேல், பனு இஸ்ரேல் மக்களை அந்த நெருப்பு தீண்ட இல்லை, எந்த தங்கடமும் தரல. இப்படி ஒரு கனவை பார்த்த போது, ஏற்கனவே இதுவரை சொல்லப்பட்டிருக்கான், ஈவனுக்கு ஃபலம் மஸ்தைகலஹு தாலிக், அது அவனுக்கு அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தியது, திடுக்கத்தை ஏற்படுத்தியது. என்னடா இது, இப்படி ஒரு பயங்கரமான கனவாக இருக்கேன், மிஸ்ரே அழிஞ்சு போச்சு, நம்முடைய கூட்டம் பூரா அழிஞ்சு போச்சு, பனு இஸ்ரவேல் மட்டும் இருக்கிறானுவா அப்படின்னா, ஏற்கனவே பனு இஸ்ரவேலர்கள்லேருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து தன்னுடைய ஆட்சியை போக்குன்னு சொல்லப்பட்டது, அது நம்முடைய ஆட்சி தானா, மிஸ்ருடைய ஆட்சினா நம்முடைய ஆட்சி தானா, இப்போ என்ன செய்கிறது என்பது சம்பந்தமாக இப்போ இதுதான் உண்மையா, இதுக்குள்ள கணக்கு இதான் விளக்கமா என்று ஜமஅல் கஹனத வல் ஹஸஅத வஸ்ஸஹரத, குறி சொல்லக்கூடியவர்கள், சூனியம் செய்யக்கூடியவங்க, ஆருடன் சொல்லக்கூடியவங்க, இவங்களை எல்லாம் அழைக்கிறான். அழைச்சி தன்னுடைய கண்ட கனவை சொன்ன பொழுது அப்போ அவங்க சொன்னாங்க, ஹாதா குலாமுன் யூலது மின் ஹா உலாயி, இது பனு இஸ்ரவேலர் கூட்டத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளை, இனிமே தான் அது பிறக்க போகிறாரு, இப்போ இது வரைக்கும் பிறக்க இல்லை. ஏன்னா நீங்கள் கண்ட கனவு அப்படி தான் சொல்லுது, அந்த பிள்ளை பிறக்க இல்லை, இனிமே தான் பிறக்க போகிறார். யகூனு சபபு ஹலாக்கி அஹ்லி மிஸ்ர அலா யதைஹி, அந்த பிள்ளையினுடைய கையின் மூலமாக இந்த மிஸ்ருடைய ஆட்சி அழிந்து போகும். இதுதான் இந்த கனவினுடைய விளக்கம் என்று சொன்னதும் அவனுக்கு ரொம்ப பயமாக போச்சு. அப்போ தான் அவன் என்ன செஞ்சான், ஒரு உத்தரவு போட்டான். என்ன செய்யுங்க, இனிமேல் பனு இஸ்ரவேலர்களில் யாருக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே அறுத்துருங்கன்ட்டான். எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்க. எங்கெல்லாம் ஆண் குழந்தை பிறக்குதோ அதுக்குன்னு தனியாக என்ன செய்ய, ரப்பாஹ், அறுப்பாளர்கள் என்பதை ஆட்களை ஏற்படுத்தினான். அவங்க தான் போய் இப்படி விசாரிச்சு எல்லா இடங்களும் இருப்பாங்க. இது மட்டும் அல்லாமல் ஜாசூஸ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய உளவாளிகளை வேற நிறைய இடத்துல போட்டு வச்சிருந்தான். அங்கங்கே உளவாளிகளை வேற என்ன வச்சிருந்தான். எங்க பனு இஸ்ரவேல பிள்ளை பிறகுதான் பாரு, பொம்பளை பிள்ளையா வெற்று, ஆம்பளை பிள்ளையா அறுத்துரு. வரலாற்றில்
பார்த்தால் பல லட்சக்கணக்கான குழந்தைகள் அப்படி அறுக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த பாவம் அறியாத ஆம்பளை பிள்ளைகள் அறுக்கப்பட்டு ரத்தம் ஓடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு இழிவான வேலையை செய்தவன் தான் இந்த ஃபிரௌன் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி